விஜய் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 20/8/2024 ஆவணி மாதம் 4ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். லாபத்திற்கு உண்டான நாள். பொருள் சேர்க்கை அனுகூலத்தை தரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொழிலில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், வாங்குவது விற்பது போன்ற விஷயம் உங்களுக்கு ஏற்றவாறு மாறும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் ஒன்று தீரக்கூடிய நாள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லா இடத்திலும் பொறுமை காப்பது அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, புதிய முயற்சி கை கொடுக்கும். என்னடா உத்தியோகம் கிடைக்கவில்லை, உத்தியோகத்தில் மாற்றம் வரவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த ரிஷபத்திற்கு இன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எதிர்காலத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸை ஏற்படுத்தும். தைரியமாக எல்லா காரியத்தையும் இன்று தைரியமாக தொடங்கலாம். நாள் பார்ப்பதெல்லாம் விட்டு விடுங்கள். உங்களுக்கு இன்றைக்கு உகந்த நாள். குறிப்பாக ப்ரொஃபஷன், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ரிஷபம் இன்று ஜெயிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். புதிய நபர்களிடம் சிறிது கவனம். தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்து கொள்வது நன்மை. பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த ஒரு சிக்கல் தீர்வது மனதில் பெரிய அளவுக்கு நம்பிக்கை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதனால் சிறிது கவனம். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் போதும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்பத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது. ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயமும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருப்பது முக்கியம். மேலதிகாரிகள் விஷயத்தில் வார்த்தைகளை மட்டும் அவர்களுக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் எந்த பாதிப்பும் வராது. வார்த்தைகளை தவறாக்கினால் உங்களுக்கு பூம்பராங்காக மாறிவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் அந்யோன்யத்தில் அதிக கவனமாக இருப்பது முக்கியம். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த பதட்டம் படிப்படியாக குறையும். காதலர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், சிறிய வாக்குவாதங்கள் சிக்கல் ஏற்பட்டுவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். சுபவிரிய பிராப்தம். வேற்றுமொழி பேசக்கூடிய நபர்களால் அதிக ஆதாயம் இன்று திடீரென்று ஏற்படும். செலவுகள் அதிகமாக இருப்பதனால் அதை கட்டுக்குள் வைத்து செலவு செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிரிகள் விஷயத்தில் இருந்த கஷ்டம் படிப்படியாக தீர்வது மனதில் தெளிவை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒரு செலவு இன்று
காணப்படும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலனும் சந்தோஷமும் பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது அனுகூலமான பிராப்தம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆனந்தமும் பேரானந்தத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. உறவுகள் மத்தியில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, சிறிய வாக்குவாதம் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மன நிறைவையும் ஏற்றத்தையும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காட்டும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியமும் சந்தோஷமும் காணப்படக்கூடிய அமைப்பு. தொழில் மாற்றங்கள் தைரியமாக செய்யலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். பெரியோருடைய பேச்சை கேட்பது பாதுகாப்பை உறுதி செய்யும். அசையா பொருள் சேர்க்கை, சுபவிரய பிராப்தம் டக்கு டக்குன்று கைகூடும். பிள்ளைகளுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் ஒரு கண்ணு வைத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேகாரோக்கியத்தில் அதீத கவனம். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். நேரம் தவறி அவசரமாக பயணிக்கக்கூடிய கும்பம் பேஜாராக மாற்றக்கூடிய நாள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலமான அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் நிமித்தமாக மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு. எதிரிகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்திற்காக புது கடன், புது செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றமும் அனுகூலமும் பேராதரவையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இன்றைய பலனை பார்த்தோம்.